வேதாகமத்தில் உள்ள ரூத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். ரூத் ஒரு மோவாபிய பெண். இவளது கணவர் நகோமியின் மகன் மக்லோன். அவன் இறந்து விட்டதால் இந்த ரூத்து விதவையாக இருக்கிறாள். அவளது மாமி நகோமி, நீ உன் தாய் வீட்டுக்கு திரும்பி போய் சுகமாயிரு என்று சொல்லும்போது இந்த நகோமியை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன், நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீர் மரணமடைந்து அடக்கம் பண்ணுகிற இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று உறுதியாய் சொன்னதினால் இந்த நகோமி அவளை கூட்டிக் கொண்டு பெத்லெஹேமுக்கு போகிறாள். ஏதாவது சாப்பிடுவதற்கு கிடைக்குமா என்று வயல்வெளிக்கு செல்லும் போதுதான் இந்த ரூத்திற்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்கிறது. இந்த போவாஸ் தான் இந்த ரூத்தை திருமணம் செய்கிறான். இவர்களுக்கு பிறந்த மகன் தான் ஓபேத்து. இந்த ஓபேத்து வம்சத்தில் தான் தாவீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ரூத்து உறுதியாய் தீர்மானம் எடுத்ததினாலும் இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் கொண்டதினாலும் அவளது செய்கைக்கு தக்க பலன் கிடைத்தது. அவள் பொறுக்கி தின்று வயலுக்கே அவளை சொந்தக்காரியாக தேவன் உயர்த்தினார். இதே போல நாமும் இந்த இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்மையும் நிச்சயமாக உயர்த்துவார்.